அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லிட்டு நல்லா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அதில் இருக்க முக்கியமான டாபிக்ஸ், சரிங்களா? ஸோ டாபிக்ஸ் இந்த சென்ஸ் ஒவ்வொரு ஆக்ட்குள்ளாரையும் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், அதை மட்டும் கீ பாயிண்ட்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருந்தோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தது கோர்ட் ஆஃப் ரேஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் பார்த்துருந்தோம். அண்ட் லாஸ்ட் ஒன் யூனிகேமரல், பைகேமரல் அண்ட் டைஆர்ச்சி சிஸ்டம் பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் பார்த்துருந்தோம். ஸோ இது தனித்தனியாக செப்பரேட்டாக எடுத்து இந்தந்த டாப்பிக்குள்ளே இதெல்லாம் வருது, இந்தந்த ஆக்ட்லலாம் இது வருதுன்னு சொல்லாமல் இந்த யூனிகேமரல் எந்தெந்த ஆக்ட்லாம் இருக்குன்ற மாதிரி ரிவர்ஸில் பார்த்துருந்தோம், சரிங்களா? ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்காக. ஸோ இன்றைக்கி கன்சிடர் பண்ணி ஒவ்வொரு ஆக்ட்குள்ளாரையும் இதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஓகே, கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டில் ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அதை கீழே கமெண்டில் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால். ஸோ இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல், இந்தியாவோட முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் கொஸ்டின், இன் விச் ஆக்ட் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட், சரிங்களா? ஸோ எப்போது இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழு ஏற்படுத்தப்பட்டது, இது செகண்ட் கொஸ்டின். அண்ட் தேர்ட் ஒன், when the diarchy system introduced in provinces level, சரிங்களா? எப்பொழுது இரட்டை ஆட்சி முறை மாகாணங்களில் அறிமுகம் செய்யப்பட்டது. அண்ட் ஃபோர்த் ஒன், when the strength of executive council reduced from 4 to 3, எப்போது நிர்வாக குழு உறுப்பினர்கள் எண்ணிக்கை 4 3 குறைக்கப்பட்டது, சரிங்களா? அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், who is the governor of India after independence? The first governor of India first governor of India after independence, சரிங்களா? ஸோ சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார், இதுதான் 5th கொஸ்டின், சரிங்களா? இந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களை கடைசி ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நடத்தியிருந்தோம். ஸோ அது ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்டில் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அப்படி இல்லைனா நோ ப்ராப்ளம், திருப்பி அந்த வீடியோ பாருங்கள், மனசில் நின்றோம், சரிங்களா? ஸோ வீடியோ சைட் பை சைட் பார்க்கும்பொழுதே நீங்கள் சைட் பை சைட் படித்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஜஸ்ட் ஒரு நாள் வீடியோ பார்ப்போம், ஒரு நாள் அதுலேருந்து நோட்ஸ் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி செகண்ட் தாட்லாம் வேணாம், சரிங்களா? ஸோ என்றைக்கு உட்காந்து வீடியோ பார்க்குறீங்களோ அப்போயே அதில் இருக்க விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அது அடுத்தடுத்த கிளாஸஸ்க்கு டெப்த்தாக உள்ளே போக போக உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சேம் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்திய அரசியலமைப்போட வரலாறு. ஸோ அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் எதெல்லாம் நடந்துச்சு, ஒரு சில பேர் தமிழ்லையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. என்னால் முடிஞ்ச அளவு நான் தமிழ்லையும் இங்கிலீஷ் ரெண்டுலையும் கலந்து பேசுகிறேன், சரிங்களா? ஸோ அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைலிங்குலாக பேசிடலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அவங்க எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி, ஸோ இந்தியாவுக்கு முதல்ல சட்டம் எப்போ போடுறாங்க அப்படின்னு பார்த்தா ரெகுலேஷன் ஆக்ட், சரிங்களா? ஸோ ரெகுலேஷன் ஆக்ட் 1773. ஸோ ஆக்ட் எல்லா இடத்துலையும், ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் ஆக்ட் யூஸ் பண்ணுறோமோ அந்த எல்லா இடத்துலையும் வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? 1773. ஸோ எங்கெங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கெல்லாம் வருஷம் ரொம்ப முக்கியம். ஸோ ரெகுலேஷன் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம்னு சொல்லுவாங்க தமிழில், ஒழுங்குமுறை சட்டம். ஸோ ரெகுலேட் பண்ணுறது, சரி, ஒழுங்குமுறை சட்டம். ஸோ இதை யாரை ரெகுலேட் பண்ண போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன், சரிங்களா? ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரெகுலேட் பண்ண தான் போடுறாங்க. ஸோ இந்தியாவுக்கு ஒரு ஆக்ட் போடுறாங்க. ஸோ அந்த ஆக்ட் பியூர்லி ஃபார் டு ரெகுலேட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இந்தியாவில் இருக்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை, சரிங்களா, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை அவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்காக, அவங்கள ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு ஆக்ட் போடப்பட்டது தான் ரெகுலேஷன் ஆக்ட், சரிங்களா? ஸோ இந்த ஆக்டில் என்ன முதல் ஒழுங்குபடுத்துகிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா முதல் ஒழுங்கு என்ன, நம்ம அன்னைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம், சரிங்களா? ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் முதல் ஒழுங்கு ரெகுலேஷன் ஆக்ட். ஸோ ரெகுலேஷன் ஆக்ட் 1773. ஸோ பாயிண்டாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கவர்னர் ஜெனரல் ஆர் கவர்னர் ஆஃப் பெங்கால் சேஞ்ச் இன் டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றுறாங்க, சரிங்களா? வங்காள கவர்னர் பதவி வங்காள கவர்னர் ஜெனரல் என மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது மூலயமா வந்தவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால், வாரன் ஹேஸ்டிங் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் அஸ் வெல் அஸ் லாஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால், சரிங்களா? ஸோ அப்போ இந்த 1773க்கு முன்னாடியே கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அது கிளாஸஸ் சொன்னோம். ஸோ எப்போ அப்படின்னா 1765
கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு இந்தியாவில் இருக்க மிக முக்கியமான 3 இடங்கள்ல கவர்னர்ஸ் அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ அப்போ 1765ல கவர்னர் ஆஃப் பெங்காலை அப்பாயின்ட் பண்ண ராபர்ட் கிளைவ். சரிங்களா, அவர் தான் முதல் வங்காள கவர்னர். ஸோ முதல் வங்காள கவர்னர் யாருன்னு கேட்டால் 1765ல் ராபர்ட் கிளைவ் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் முதல்ல சட்டம் போட்டது ரெகுலேஷன் ஆக்ட் 1773ல. அந்த முதல் சட்டத்தில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாற்றுறாங்க. சரிங்களா, ஸோ வங்காள கவர்னர் பதவி வங்காள கவர்னர் ஜெனரலாக மாற்றப்படுகிறது. ஸோ இது மூலியமா முதல் வங்காள கவர்னர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங். சரிங்களா, அதுக்கு அடுத்தது 1770 இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேற்று பார்த்த கமிட்டி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ ஃபார் ஹெல்ப் அண்ட் அட்வைசரி பர்பஸ் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க, சரிங்களா, நிர்வாக குழு ஆர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆர் கவர்னர் ஜெனரல் கவுன்சில் ஆர் வைஸ்ராய் கவுன்சில். ஸோ பின்னாடி இந்த போஸ்டிங்கை வைஸ்ராய்னு மாற்றிடுவாங்க. அதனால தான் வைஸ்ராய் கவுன்சில் வேர்டு கொடுத்திருந்தாலும் அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னா அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ரெப்ரசென்ட் பண்ணுது. சரிங்களா, ஸோ தமிழில் நிர்வாக குழு. ஸோ இந்த நிர்வாக குழு ஆரம்பிக்கிறது எப்போன்னு கேட்டால் 1773ல். ஸோ இந்த நிர்வாக குழுவோட உறுப்பினர் எண்ணிக்கை 4ஆக நிர்ணயம் செய்யப்படுகிறது. சரிங்களா, அவங்களோட பதவிக்காலம் 5 வருடமாக நிர்ணயம் செய்யப்படுகிறது, 5 years. தி டேர்ம் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க அப்படின்னா, டேர்ம் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இஸ் 5 years. சரிங்களா, நிர்வாக குழுவோட பதவி காலம் அப்படின்னு எவ்வளோ கேட்டாங்கன்னா 5 வருடம். சரிங்களா, ஸோ 5 வருடம் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 1773ல தான். ஸோ நிர்வாக குழு உருவாக்குறது 1773ல தான். அதில் உருவாக்கும் பொழுது எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் அதில் மொத்தம் 4 மெம்பர்ஸ் இருந்தாங்க. சரிங்களா, ப்ளஸ் இன்னொரு அடிஷனல் என்ன 1773 நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆக்டை, சரிங்களா, ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ரெகுலேஷன் ஆக்ட் 1773 பிரகாரம் ஸோ இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தா உருவாக்குறாங்க. சரிங்களா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தா. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா 1774. அந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ரெகுலேஷன் ஆக்ட் 1773 இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 1774. அதாவது நெக்ஸ்ட் இயர், அதுக்கு அடுத்த வருடம். ஸோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தா, கல்கத்தா உச்சநீதிமன்றம் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டால் நீங்கள் 1774 தான் போடணும். சரிங்களா, ஸோ எந்த சட்டத்தின்படி கல்கத்தா உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சுங்கன்னா அப்போ நீங்கள் 1773 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தா உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா, ஸோ நிறைய பேருக்கு ஒரு சின்ன டவுட் வந்துடும். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தாவும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒன்னாண்டு. சரிங்களா, ஸோ அப்போதைய கேபிட்டலில் கல்கத்தா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாங்கிறது வேற. சரிங்களா, ஆஃப்டர் ரிபப்ளிக் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஆரம்பிச்சிருப்பாங்க 28 ஜனவரி 1950. சரிங்களா, ஸோ 26ல் ரிபப்ளிக் ஆகிறோம். அதுக்கடுத்து 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, நமக்கு 1950 Jan 28 அப்போ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க டெல்லியில். சரிங்களா, ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாங்கிறது வேற, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தாங்கிறது வேற. சரிங்களா, இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தா இதோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப முக்கியம். அவங்க யாருன்னு நீங்கள் கொஞ்சம் தேடுங்க. சரிங்களா, ஸோ கிளாஸஸில் எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தா அவங்க யாருன்றதை நீங்கள் தேடி சப்போஸ் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நோட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன ரீகால் மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்த செஷனில் இந்த ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கல்கத்தா யார் அப்படின்றத சொல்லலாம். சரிங்களா, ஓகே, இது இந்த 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ரெகுலேஷன் ஆக்ட் 1773. அதுக்கு அடுத்த ஆக்ட் டு ரெக்டிஃபை தி டிஃபெக்ட்ஸ் ஃப்ரம் ரெகுலேஷன் ஆக்ட் 1773. ஒரு சட்டம் போடுறோம், அந்த சட்டம் முழுக்க எல்லாத்தையும் திருப்திப்படுத்திடாது. அதில் நிறைய குறைகள் எல்லாமே இருக்கும், அது நல்லது கெட்டது இருக்கும். ஸோ அந்த சப்போஸ் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குறைகளை களைவதற்காக ஒரு சட்டம் போடுறாங்க. அதுதான் அதுக்கு அடுத்து போடப்பட்ட ஆக்ட் 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்ட். ஸோ அப்போதைய ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இளையபிட் அவரோட ஞாபகத்தமாக இந்த ஆக்டை பிட்ஸ் இந்தியா ஆக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் எந்த பேரில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டால் இது முன்னாடியே சொன்னதான் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் பேரில் இதை அறிமுகப்படுத்துகிறாங்க. இது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் 1781 அறிமுகப்படுத்துகிறாங்க. பட் இட் வாஸ் கமென்ஸ்மெண்டட் இன் இந்தியா இன் 1784. 1784 பிட்ஸ் இந்தியா ஆக்ட் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்படுகிறது. சரிங்களா, எந்த பேரில் அப்படின்னா அப்போ பிட்ஸ் இந்தியா ஆக்டில் தான். ஸோ இந்த ஆக்டை இன்ட்ரடியூஸ் பண்ண பேர் தான் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட். ஸோ ஓகே, இது ஏன் இந்த வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னு டவுட் வந்துடும். ஸோ ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை,
இந்த 1784ல் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, ஸோ ரெகுலேஷன் ஆக்ட் எதுக்கு போடுவாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே அதிகமாக நிலப்படங்கள் அதோட அஃபிஷியல்ஸாக இருக்கிறவங்க இங்கே அதிக நிலம் வாங்கி இங்கே சொத்து குவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ட் போடுறாங்க. அதுக்கு அடுத்து இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது எந்த இதெல்லாம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வசம் இருக்கிற பகுதிகள் அனைத்தும் சரி அந்த செட்டில்மெண்ட் மூலியமாக அதெல்லாமே பிரிட்டிஷ் இந்தியான்னு பேரில் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பேருக்காக தான் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்டில் போடுறாங்க. அதாவது எதெல்லாம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வசம் இருக்க பகுதிகள் அனைத்தையுமே பிரிட்டிஷ் இந்தியான்னு பேர் மாற்றணும், அது எல்லாமே இன்னது வந்து பிரிட்டிஷ் இந்திய பகுதிகள் பேர் மாற்றணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் பேரில் கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியம் தான். ஸோ ஆனால் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 1784ல் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழு. சரிங்களா? இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழு. ஸோ இந்தியாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க, அதுதான் இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழு. அந்த குழு போடப்பட்டது 1784ல் தான் போடுறாங்க. சரிங்களா? ஓகே. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பிட்ஸ் இந்தியா ஆக்டில் போடுறாங்க. ஸோ பிட்ஸ் இந்தியா ஆக்டில் இன்னொரு விஷயம் என்ன மாற்றம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலேஷன் ஆக்டில் போடப்பட்ட ரெகுலேஷன் ஆக்டில் கொண்டு வரப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், அதாவது அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு உதவி பண்ணுறதுக்கு போடப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட ஸ்ட்ரென்த்து, அவங்களோட உறுப்பினரோட எண்ணிக்கை 4 இருந்திருக்கும், அதை 3ஆக குறைச்சிருவாங்க. சரிங்களா? 4 3ஆக குறைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ அப்போ எந்த சட்டத்தின்படி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அதோட ஸ்ட்ரென்த் 4 3ஆக குறைக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு கூட கொஸ்டினாக கேட்டிருந்தேன், லாஸ்ட் கொஸ்டின் கிளாஸில் கவனிச்சவங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு சின்ன கன்சிடர் பண்ணி சொல்கிறதுனால இந்த இடத்துல ரொம்ப சொல்லணும். சரிங்களா? ஸோ அதனால் ரெகுலேஷன் ஆக்டில் போட்ட கவர்னர் ஆஃப் பெங்காலுக்கு உதவி செய்யறதுக்காக எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று போட்டாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அந்த கவுன்சிலோட ஸ்ட்ரென்த்து ஆரம்பிக்கும் போது 4 இருந்துச்சு 1774ல். சரிங்களா? அதை 1784ல் 1773ல் இங்கே 1784ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிட்ஸ் இந்தியா ஆக்டில் இது 4 3ஆக குறைக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ஓகே, இது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1. சரிங்களா? கம்பெனி ரூலில் மொத்தம் ஒரு 6 சட்டம் இருக்கும். அந்த 6 சட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஒன் ரெகுலேஷன் ஆக்ட் 1773, செகண்ட் ஒன் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784, அதுக்கடுத்து சார்ட்டர் ஆக்ட் 1, சார்ட்டர் ஆக்ட் 2, சார்ட்டர் ஆக்ட் 3, சார்ட்டர் ஆக்ட் 4. சரிங்களா? பட்டய சட்டம் 1, 2, 3, 4 வரிசையாக வரும். சரிங்களா? ஸோ முன்னே சொன்ன மாதிரி பட்டய சட்டம்னா கவர்மெண்ட் ட்ரேடிங் லைசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க எவ்ரி 20 years ஒன்ஸ். 20 வருடத்துக்கு ஒரு முறை அவங்களோட பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனியோட ட்ரேடிங் லைசன்ஸை ரெனியூவல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பட்டயம். அந்த பட்டய சட்டத்தை என்ன பண்ணுறாங்க 20 வருஷமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பட்டய சட்டம் எப்போ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சார்ட்டர் ஆக்ட் 1793. சார்ட்டர் ஆக்ட் 1793ல் தான் முதல் பட்டய சட்டம் போடுறாங்க, முதல் பட்டய சட்டம். ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் முதல்ல முனிசிபாலிட்டி, சரிங்களா, முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே. நல்லா கவனிங்க. ஸோ முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன், நகராட்சி மற்றும் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி அமைப்புகள். ஸோ நகராட்சி மற்றும் மாநகராட்சி அமைப்புகள் எப்போது இந்தியா முழுக்க தோற்றுவிக்கப்படுது அப்படின்னு கேட்டால், அப்போ நீங்கள் 1793 போடுங்க, சார்ட்டர் ஆக்ட் 3. சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு டவுட் வந்து உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் சென்னை தானே அப்படின்னு ஒரு டவுட். கன்ஃபார்மாக சென்னை தான். சரிங்களா? 1688ல் 1688ல் மெட்ராஸ், ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷனை அறிவிக்கிறாங்க. சரிங்களா? 1688. ஸோ எப்போது நடைமுறைக்கு வருதுன்னா 1688. ஸோ மெட்ராஸ் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் ஆக்ட் எப்போன்னு கேட்டாங்க அப்படின்னா 1 year பிஃபோர், தட் இஸ் 1687. 1687 தான் என்ன பண்ணுறாங்க, மெட்ராஸோட முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் ஆக்ட் போடுறாங்க. மெட்ராஸ் மாகாண நகராட்சி மற்றும் மாநகராட்சி சட்டம் போடப்படுது 1687. சரிங்களா? அதை 87ல் போடுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அது நடைமுறைக்கு வருது, கமன்ஸ்மெண்ட் ஆகிடுது 1688ல். ஸோ மெட்ராஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷனாக அங்கீகரிக்கப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி 1726ல் ஸோ மிக முக்கியமான இடங்கள் மெட்ராஸ்னு ஒன்று சொன்ன ஆரம்பத்திலேயே. அதுக்கடுத்து மீது இருக்கிற 2 இடங்கள், ஒன்று பாம்பே, அனதர் ஒன் பெங்கால். ஸோ ரெண்டுமே சேர்ந்த மாதிரி அறிவிக்கிறாங்க 1726ல் இந்தியாஸோட செகண்ட் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன்.
சரிங்களா. இந்தியாவோட இரண்டாவது முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எதை சொல்கிறீங்க அப்படின்னா பாம்பே அண்ட் பெங்கால் ரெண்டுமே 1726. ஸோ இந்தியாவோட செகண்ட் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் அறிவிக்கிறாங்க. சரியா. ஸோ 1793 இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம். சரிங்களா. இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்களா? எந்த வருஷம்? 1784 கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் உருவாக்குறாங்க. இது எதுக்காக உருவாக்கியிருப்பாங்க? இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழு எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா ஸோ இந்தியாவை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவை மேனேஜ் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷில் இருக்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் இதோட மெம்பர்ஸ் அப்பாயின் பண்ணுறாங்க. அவங்க மெம்பர்ஸ் அப்பாயின் பண்ணனால இவங்களுக்கான சேலரி எங்கேருந்து கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது இதுக்கு அடுத்த ஆக்டில் தான் சொல்கிறாங்க. அதாவது சார்ட்டர் ஆக்ட் ஒன்று தான் பார்த்துட்டு இருக்கோம் 1793. இந்த சார்ட்டர் ஆக்ட் ஒன்று என்ன பண்ணுறாங்க? இவங்களுக்கான சேலரி இந்தியன் ரெவன்யூ இந்தியனோட ரெவன்யூலேருந்து கொடுக்கணும். ஸோ இந்திய வருவாயிலிருந்து இயக்குனர் மற்றும் கட்டுப்பாட்டு குழுவுக்கான சம்பளம் தரப்பட வேண்டும் அப்படின்றத மாற்றுறாங்க 1793. சரிங்களா. ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் 1793. சரிங்களா. அதுக்கு அடுத்து சார்ட்டர் ஆக்ட் 2 Charter Act 2 1813. ஸோ 1793 20 இயர்ஸ் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்துடும். ஸோ கமர்ஷியல் ட்ரேடிங் லைசன்ஸ். சரிங்களா. கமர்ஷியல் ட்ரேடிங் லைசன்ஸ் வணிக உரிமை. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட லைசன்ஸை அபாலிஷ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு பிரிட்டிஷோட சிட்டிசனாக இருக்க யார் வேணா வித்தின் தி பவுண்டரி ஆஃப் இந்தியா இந்தியாவுக்குள்ள வியாபாரம் செய்யலாம் வணிகம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ வணிக உரிமை நீக்கப்படுது. எப்போ நீக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ட்டர் ஆக்ட் 2 1833 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்துக்கிட்டு தான் வணிக உரிமை. அதாவது அவங்க மட்டும் தான் இந்தியாவில் வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வணிக உரிமை நீக்கிட்டு யாரெல்லாம் பிரிட்டிஷோட பீப்புளாக இருக்காங்களோ ஸோ இந்த கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கவங்க மட்டும் இங்கே விற்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரிட்டிஷில் இருக்க எந்த பீப்புள் வேணால் பிரிட்டிஷில் இருக்கவங்க யார் வேணால் இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்றத பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அது எப்போ நடக்குது அப்படின்னா 1833. சரிங்களா. ஸோ இன்னொன்று இந்த சார்ட்டர் ஆக்ட் 2 ஸோ மேக்ஸிமம் டிஎன்பிசியில் அதிகமாக கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எஜுகேஷன். சரிங்களா. எப்போதுமே கல்வியை பற்றின கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ கல்வி, பெண்கள், குழந்தைகள் இவங்களோட வெல்ஃபேருக்காக என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் கவர்மெண்ட் செய்யுதோ அதெல்லாம் தனியாக ஒரு ஸ்பெஷல் ப்ரொஜெக்ஷன்லேயே கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரிங்களா. ஸோ அது மாதிரி இந்தியாவோட எஜுகேஷன் ஸோ 1813 சார்ட்டர் ஆக்ட் 2 1813 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியனோட எஜுகேஷனை டெவலப் பண்ணுறதுக்காக ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் rupees 1 lakh ரிசர்வ்ட். சரிங்களா. ஸோ இந்தியாவோட கல்வி வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக ஆண்டிற்கு சரிங்களா பெர் ஆனம் 1 lakh ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சரிங்களா. ஸோ டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்ட கேள்வி. சரிங்களா. ஸோ எந்த சட்டத்தின்படி இந்திய கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டிற்கு ரூபாய் 1 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டது? சரிங்களா. இன் விச் ஆக்ட் rupees 1 lakh ரிசர்வ் ஃபார் டு டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு நிறைய தடவை கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால சார்ட்டர் ஆக்ட் 2 1813 ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ல இது ரொம்ப முன்னாடி வந்துடும். சரிங்களா. அதுக்கடுத்து சார்ட்டர் ஆக்ட் 3 1833. சார்ட்டர் ஆக்ட் 3 1833. ஓகே, அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்துருவோம். ஸோ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வரும். சரிங்களா. ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் சேஞ்ச் இன்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரிங்களா. வங்காள கவர்னர் ஜெனரல் பதவி இந்திய கவர்னர் ஜெனரல் என மாற்றப்பட்டது. ஸோ கவர்னர் ஆஃப் பெங்கால் முதல்ல இருந்துச்சு, அதை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை மாற்றினாங்க. அகைன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை மாற்றிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆப்வியஸ்லி இவர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான கவர்னர். சரிங்களா. ஸோ அப்போ இதே ஆக்டில் இன்னொரு என்ன சொல்கிறது செயின் ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எந்த வருஷம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான கவர்னர் ஜெனரலை மாற்றுறாங்களோ
ஸோ இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவர் தான் கவர்னர் ஜெனரல் சொன்னதுக்கப்புறம் அப்போ கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் யாரு கீழே வருவாங்க அப்படின்னா அவங்க கவர்னர் ஆஃப் பெங்காலை மாற்றும் போது கீழே வந்துருவாங்க. இப்போ அகைன் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தி லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், சட்டம் இயற்றும் அதிகாரம். ஸோ ஊருக்கு ஆளாளுக்கு யாரும் நாட்டாக பண்ணிடக்கூடாது. ஸோ கவர்னர் ஆஃப் இந்தியாவா ஒருத்தர் வச்சாச்சு, அவர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சட்டம் போடணும். அவர் போடுற சட்டத்தை இவங்க நடைமுறை வேணால் படுத்தலாம். ஆனால் இவங்க தனியாக மெட்ராஸுக்கு தனியாக சட்டம் போடக்கூடாது, பெங்காலுக்கு தனியாக சட்டம் போடக்கூடாது, சாரி மெட்ராஸ் தனியாக சட்டம் போடக்கூடாது, பாம்பேக்கு தனியாக சட்டம் போடக்கூடாது. என்ன பண்ணுறாங்க, அவங்களோட 2 பேர்த்தோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அபாலிஷ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி கவர்னர் ஆஃப் பாம்பே and governor of Madras are abolished. சரிங்களா? governor of Bombay and governor of Madras. சரிங்களா? பம்பாய் மற்றும் மெட்ராஸ் மாகாண கவர்னர்களின் சட்டம் இயற்றும் அதிகாரம், சட்டம் இயற்றும் அதிகாரம் பறிக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ எந்த வருஷம் வங்காள கவர்னர் ஜெனரல் பதவி இந்திய கவர்னர் ஜெனரலாக மாற்றப்படுதோ அந்த வருஷமே என்ன பண்ணுறாங்க, அவங்க லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸை அபாலிஷ் பண்ணியாச்சு. மீதி 2 பேரும். ஸோ கவர்னர் ஆஃப் இந்தியாவாக இருக்கிற கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருந்தவர் கவர்னர் ஆஃப் இந்தியாவை போகிறாரு, அவர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சட்டம் போடணும். இவங்க 2 பேரும் போடக்கூடாது, நீங்கள் கவர்னர்ஸாக இருந்துக்கலாம், நீங்கள் தனியாக சட்டம் போடக்கூடாதுன்னு மாற்றுறாங்க. சரிங்களா? ப்ளஸ் சாப்டர் 3 1833 இன்னொரு மாற்றம் இருக்கும். என்ன அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ இப்போ 1833 வரைக்கும் போடும் பொழுது 1773ல் 4 பேர் போட்டிருப்பாங்க, 1773ல் 4 பேர் இருந்திருக்கும், அதுக்கடுத்து 1784ல் 4 இருந்து 3ஆக குறைக்கப்பட்டிருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அகைன் 1833 சாப்டர் 3ல் தி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 4th மெம்பராக ஒரு மெம்பரை சேர்க்கணும், அவர் ஷுட் பி லா மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் 4th மெம்பர் ஒருத்தர் சேர்க்குறாங்க. ஸோ 4ஆவதாக ஒரு உறுப்பினர் சேர்க்கப்படுகிறார். அவர் யார் அப்படின்னா மெக்காலே. சரிங்களா? மெக்காலே தான் 4th மெம்பராக சேர்க்கப்படுறாரு. லீகல் அட்வைசர், லீகல் அட்வைசர் ஆர் லா மெம்பர், லா மெம்பராக சேர்க்குறாங்க. ஸோ எந்த ஆக்டில் அகைன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இன்க்ரீஸ் ஃப்ரம் 3 to 4ன்னு கேட்டாங்க அப்படின்னா, சரிங்களா, சாரி நிர்வாக குழு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை எந்த சட்டத்தின்படி மீண்டும் 3லிருந்து 4ஆக உயர்த்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அப்போ சாப்டர் 3 1833 என்ன பண்ணுறாங்க, அகைன் 3 to 4 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சாப்டர் 3 1833. ஓகே ஓகே. அடுத்து நம்ம கம்பெனி ரூல்ல பார்க்க போற கடைசி ஆக்ட், கம்பெனி ரூல்ல நம்ம பார்க்க போற கடைசி ஆக்ட் சார்ட்டர் ஆக்ட் 4. சரிங்களா? பட்டய சட்டம் 4. சார்ட்டர் ஆக்ட் 4, பட்டய சட்டம் 4 1753. ஓகே. இந்த சார்ட்டர் ஆக்ட் 4ல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு 1773 முன்னாடி என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு கவர்னர் இருக்காங்க. கவர்னர் ஆஃப் பாம்பே இருக்காரு, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் இருக்காங்க, கவர்னர் ஆஃப் பாம்பே, மெட்ராஸ், பெங்கால் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, இவங்க 3 பேருமே இருந்தாலுமே கவர்னர் ஆஃப் பாம்பே, கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் கவர்னர் ஆஃப் பெங்கால். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்க, பாம்பே, மெட்ராஸ் 2லையுமே கவர்னர்ஸ் இருந்தாலும் அவங்களோட பதவி மாற்றப்படவே இல்லை. கவர்னர் ஆஃப் பெங்கால் என்ன பண்ணுறாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு 1773லையும், சரிங்களா, அகைன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு 1833லையும் மாற்றிடுறாங்க. அவரோட போஸ்டிங்கை ப்ரொமோட் பண்ணிகிட்டே வராங்க. சரிங்களா? ஸோ எந்த இடத்துல பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் அங்கேயே இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க 2 பேர் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற என்ன பண்ணுறோம், நம்ம கவர்னர் ஆஃப் பெங்காலை கவர்னர் ஜெனரல் ப்ரொமோட் பண்ணியாச்சு. ஸோ இவங்க 2 பேருமே இவருக்கு கீழே தான் வருவோம், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு கீழே தான் வருவோம்னு சொல்லி. ஓகே, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருக்குது. சரிங்களா? ஸோ இவரோட போஸ்டிங் மட்டும் கவனிக்கல, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருக்காரு, அதுக்கடுத்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா மாற்றுறாங்க, அதுக்கடுத்து கவர்னர் ஆஃப் இந்தியாவை மாற்றுறாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க போஸ்டிங்கை மாற்றவே இல்லை, இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அப்போது செப்பரேட்டாக ஒரு கவர்னர், தனியாக பெங்காலுக்கு ஒரு கவர்னர் இருக்குது, கவர்னர் கிடையாது. கவர்னர் ஆஃப் பெங்கால் இருந்தவருக்கு போஸ்டிங்கை ப்ரொமோட் பண்ணி கொண்டாண்டாங்க. இப்போ கவர்னர் ஆஃப் இந்தியாவில் இருக்காரு. ஸோ கவர்னர் ஆஃப் இந்தியா 1830 மாற்றதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, தனியாக கவர்னர் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போது அவர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமா இருக்கிறவர் பெங்காலில் இருக்கார். ஸோ அவரை கவர்னர் ஆஃப் பெங்காலை மாற்றியாச்சு. ஸோ செப்பரேட்டாக ஒரு கவர்னர் வேணும், பெங்கால் ஒரு தனி கவர்னர் ஒருத்தர் வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் கவர்னர் ஆஃப் பெங்கால் எப்போ அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா
சாக் ட்ராக் 4 1753. 1753ல செப்பரேட் கவர்னர், தனி ஆளுநர், அதாவது கவர்னர், தனி ஆளுநர் எப்போ நியமிக்கிறாங்க, பெங்காலுக்குன்னு தனி ஆளுநர் எப்போ நியமிக்கப்படுறாரு அப்படின்னா 1753ல தான் நியமிக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்த ஒன் ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம். சரிங்களா? ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம். ஸோ பொது போட்டித் தேர்வு முறை, ஓப்பன் காம்படிஷன் சிஸ்டம், போட்டித் தேர்வு முறை அல்லது பொது தேர்வு முறைகள். ஸோ எப்போ போட்டித் தேர்வு முறை ஆரம்பிக்கிறாங்க, காம்படிஷன் சிஸ்டம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1753ல தான் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த 1753ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ். சரியா? இந்திய குடிமை பணிகளில் இந்தியர்களை எழுத விடலாம், பெர்மிஷன் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா அதுவும் 1753ல தான். சரிங்களா? இந்தியன்ஸ் ஆர் allowed to write இந்தியன் சிவில் சர்வீஸ். சரிங்களா? ஸோ இந்திய ஆட்சி பணிகளை இந்தியன்ஸ் எழுதலாம் அப்படின்னு எப்போ பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாலும் 1753ல தான். சரிங்களா? ஸோ இது மூலியமா ஐசிஎஸ் பாஸ் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் as well as ஐசிஎஸ்ல ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மூணுதையும் சொல்லிட்டு திருப்பி அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்களும் இந்த கிளாஸோட சேர்ந்து ஒன்றிணைந்து இதை தேடலாம். நீங்கள் ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கும் பொழுது நீங்கள் தனியாக தேடி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மனசில் பதியும். ஸோ அந்த கொஸ்டின் அவர் சொல்லலை, ஸோ நம்ம தேடணும், இது நம்மளே தேடி கண்டுபிடிச்சது அப்படின்ற மாதிரி தெரியும். சரிங்களா? ஸோ எதுக்கும் அடுத்த கொஸ்டினில் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்த கிளாஸ் வரும் பொழுது கண்டிப்பாக இதுக்கான பதிலையும் சேர்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம் நம்ம. சரிங்களா? அது கண்டினியூஷன் இருக்கும்ல, அதுக்காக தான். ஸோ இது ரெண்டு பேரும் வேற. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹூ பாஸ்ட் ஐசிஎஸ்ங்கிறது வேற. ஸோ இந்திய குடிமை பணிகளில் தேர்வான முதல் இந்தியருங்கிறது வேற. இந்திய குடிமை பணியில் தேர்வான இந்திய குடிமை பணிகளில் முதல்ல சேர்ந்தவர் ஜாயின் பண்ணவர் யாருன்னு கேட்குறதும் ரெண்டு வேற. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பாஸ் பண்ணியிருப்பாரு, அவர் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐசிஎஸ் பதவியில் போய் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டார். சரிங்களா? ஸோ அரசியல் காரணங்களுக்காக ஜாயின் பண்ணியிருக்க மாட்டார், அதுக்கப்புறம் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருப்பார். அதனால தான் இது ரெண்டும் வேறையாக இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சாக் ட்ராக் 4 1753ல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா பவர்ஸ், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அண்டு லெஜிஸ்லேட்டிவ். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ உதவி மற்றும் ஆலோசனை வழங்குறதுக்காக நிர்வாக குழுன்னு ஒரு குழு ஆரம்பிச்சாங்கல்ல, நிர்வாக குழு, அந்த குழுவோட பவரை ரெண்டாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? அந்த நிர்வாக குழுவோட பவரை இரண்டாக எப்போது பிரிக்கப்பட்டது அப்படின்னா சட்டம் இயற்றும் அதிகாரம், அதனை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம். நடைமுறைப்படுத்தும் அதிகாரம். நடைமுறை அதிகாரம். Legislative and executive. So in which act the legislative, see the power of the executive council, the legislative and executive divided அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ சாக் ட்ராக் 4 1753. சரிங்களா? ஸோ 1753ல என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கான பவர்ஸை ரெண்டாக பிரித்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், கம்பெனி ரூல் பார்த்துருக்கோம். சார் கம்பெனி ரூலில் ரெகுலேஷன் ஆக்ட் 1773லேருந்து ஆரம்பித்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட், சாக் ட்ராக் 1, சாக் ட்ராக் 2, சாக் ட்ராக் 3, சாக் ட்ராக் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த கிளாஸ் போதும். அடுத்த நாள் வரும்பொழுது ஸோ அடுத்த செஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கடுத்து க்ரௌண்ட் ரூல். சரிங்களா? ஸோ டேரெக்டாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போனதுக்கப்புறம் வந்ததில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். சரிங்களா? ஸோ கடின உழைப்பு வெற்றியை தரும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.